3 துறைகள் நேர்மையாக இருந்தால்தான் நல்லவன் வாழ்வான் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஒன்று அரசியல், இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று காவல்துறை. இந்த 3 துறைகளும் நேர்மையாக இருந்தால்தான் அந்த சமூக அமைப்பில் தான் நல்லவன் வாழ்வான். நீங்க அரசியல் அப்படியா இருக்கு? சட்டமன்றத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ சொல்லிக்கிட்டு இருக்காரு, சட்டம் ஒழுங்கு எங்கள் ஆட்சியில் மிக பிரமாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லல, சட்டமன்றத்துக்கு வெளியில 2 பேரை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சிலை பற்றி விஸ்வாஸ் சொன்னதுனால சொல்கிறேன், நான் நேரடியான அரசியலுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், மனுநீதி சோழனுக்கு சிலை வைப்பது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்றைக்கு மனுநீதி சோழன் தன் மகன் ஒரு பசுவின் கன்றுக்கு தீங்கிழைத்தான் என்று தெரிந்தவுடன் அந்த பசுவுக்கு ஏற்பட்ட துன்பம் எனக்கும் ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய மகனாகிய இளவரசனை தேர்ச்சக்கரத்திலே இட்டு கொன்றானோ, அந்த நேர்மை வாழ்க்கையாகிற வரைக்கும் மனுநீதி சோழனுக்கு சிலை மட்டும் வைத்து பிரயோஜனம் இல்லை. நீ நடக்குமா? ஒரு மினிஸ்டர் மகன் காரில் ஒரு பிள்ளைய அடிச்சுட்டு போயிட்டான், தட்டி விட்டுட்டு போயிட்டான். மினிஸ்டர் ஒரு மகனை கார் சக்கரத்தில் ஏற்றுவாரா? ஏமா பேசுறீங்க? ஏமா தருமே? பாண்டியன் நெடுஞ்செழியன் அவையிலே போய் கண்ணகி வழக்காடுனாலே உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாண்டியராஜன் அவர்களே, நீங்க பாண்டியராஜன் என்கிறதுனால சொல்றேன், வேற ஊர்க்காரியா வேற ஊர்ல வந்து கேட்கிறாயா, ஏ தேரா மன்னா செப்போது அறிவுகிட்ட ராஜா புகார்காரி மதுரையில் வந்து கேட்கிறா, இன்னைக்கு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுல்ல. அவ கேட்டாயா? நீங்கள் அறிஞர்கள் என்பதனால உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அரண்மனை வாசல்ல நிக்கிற வாயில் காப்போன் அவன்கிட்ட போய் சொல்றா, அறிவரை போகிய அரசன் அறிவுகட்ட ராஜா, உன் ராஜா, அவனுக்கு ஒரு அரண்மனை, அதுக்கு ஒரு வாசல், அதுக்கு நீ ஒரு வாயில் காப்போன், போடா போய் சொல்றா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாட்ச்மேன் நடுநடுங்கி போய் உள்ளே போய் ராஜனிடத்தில் இப்படி ஒரு பெண் வந்து நிற்கிறாள் என்று சொல்லுகிற போது முதலாக அவன் போக்கஸ் பண்ணது என்ன தெரியுமா? கண்ணில் உகுநீரும் கையில் தனிச்சிலம்பும் கொண்டு ஒரு பெண் நிற்கிறாள். அப்படின்னா ஒரு அரண்மனை வாசலிலே நின்ற வாயில் காப்போனுக்கு கூட என் ராஜா அரசாங்கம் செய்யக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பூமியில் ஒரு பெண் கண்ணீர் வடிக்க கூடாது என்று அக்கறை இருந்திருக்கிறது. வாயில் காப்போனுக்கே அப்படி ஒரு துடிப்பு இருக்கும்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் பார்த்த உடனே என்ன கேட்டான், என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல, அவன் அந்த கண்ணீரை தான் பார்க்கிறான். நீர்வார் கண்ணோய் எம்முன் வந்தோய் யாரையோ நீ, தப்புன்னு அடிச்சா சிலம்ப, மாணிக்க பரல் தெரித்து உதட்டில் போய் அடிச்சதுன்னு எழுதுனா. அதுக்கு வியாக்கியானம் என்ன தெரியுமா? சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. சிலம்ப ஒடிச்ச உடனே மாணிக்க பரல் தெரித்து போய் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய உதட்டில் ஏன் அடிச்சது தெரியுமா? இந்த உதடு தானே தப்பாக தீர்ப்பு சொன்னதுன்னு தண்டனை கொடுத்தது. இன்னைக்கு உள்ள அரசியலா இருந்தா கபங்கன்னு மாணிக்கத்தை முழுங்கிருப்பாங்க. அந்த வரைக்கும் லாபம். மேக்சிமம் அதிகபட்சம் என்ன செய்வான், கண்ணகி கமிஷன் ஒரு கமிஷன் போடுவான். கண்ணகி எல்லாம் காலமான பிறகு கமிஷனோட ரிப்போர்ட் வரும். அன்றைக்கு சிலம்பை எடுத்துக்கொண்டு வழக்காட வந்த கண்ணகி பொம்பளையே இல்லை ஆம்பளை அப்படின்னு வரும். காவல்துறை ஒரு போலீஸ்காரர் பஞ்சாயத்து தான் என்கிட்ட ஒரு சூட்சுமம் சொல்லிச்சு. நான் கேட்டேன், ஏமா உன் புருஷன் கோவம் வந்தால் உன்னை அடிச்சு போடுவாராமான்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேட்டேன். போங்க சார், அவர் யூனிஃபார்மில் இருந்தாருன்னா அதாவது தப்பு தண்டா பண்ணனா போலீஸ்கார் புருஷன் நான் தப்பாடி பண்ணுறேன் வலது கையை தூக்கிட்டு அடிக்க ஓடி வருவார், இடது கையில் 50 ரூபா கொடுப்பேன், அவர் வாட்டில் போயிடுவார். இது எப்படி இந்த காவல்துறையில் எப்படி நல்லவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? அவன் கம்ப்ளைண்ட் எப்படி ஏற்கப்படும்? அவனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? நீதிமன்றம் அவர் சொன்ன மாதிரி தான், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இது ஒரு திருக்குறள். அதில் இன்னொரு திருக்குறள் இருக்கு, நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன். அப்படின்னா என்ன தெரியுமா? தினம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவன் நீதி வழங்குவது என்பது, நீதிமன்றம் என்பது தினமும் நீதி வழங்கிக்கிட்டே இருக்கணும். இங்க என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்குறாங்க, தீர்ப்பு தான் கொடுக்குறாங்களே ஒழிய நீதி கொடுப்பதில்லை. நான் என்ன சொல்றேன், நல்லவன் வாழணும்னா நீதிமன்றங்களில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க, ஜஸ்டிஸ் கொடுங்க. தப்பு பண்ணா என்ன தப்புன்னு கேட்குறானையா?